ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த குருடன் ஆமென் இயேசுவை குறித்து நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அவனுக்கும் சில பேர் அறிவித்தார்கள். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் இயேசுவை குறித்து சில பேர் சொன்னார்கள். ஆகவே அவள் இயேசுவை கேள்விப்பட்டாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இது என்ன என்று விசாரித்தார். இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். ஆகவே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசுவை அறிவிக்கிறவர்களால் மற்றவர்களுக்கு சுகம் உண்டாகிறது, விசுவாசம் உண்டாகிறது. அவன் விசாரித்தான் இயேசுவை, அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து விசாரித்துட்டு தூங்கல, ஆண்டவரை குறித்து விசாரித்துட்டு போய் சோம்பேறியா படுக்கல. அவன் தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று அவன் கத்த தொடங்கினான். அல்லேலூயா. அப்ப விசாரிக்கும் போது அவனுக்குள்ளே விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. எந்த தெய்வம் என்று சொல்லுகிறத நீ விசாரித்தால் உனக்கு ஒரு பயம் வரும், உனக்கு ஒரு கவலை வரும், உனக்கு ஒரு துக்கம் வரும். ஏன்? அவைகள்லாம் தெய்வம் அல்ல. இந்த இயேசுவை குறித்து நீ விசாரித்தால் உனக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும். அல்லேலூயா, ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால் அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். ஓ, இது எங்கே இருந்து வருகிறது? கேள்விப்படும் பொழுது என்ன நடக்கிறது? விசாரிக்கும் போது என்ன நடக்கிறது? அல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டா வருமா? ஒரு மனிதனை குறித்து விசாரித்தா இந்த விசுவாசம் வருமா? வராது. ஏன்? இவர் தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. இவர் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வமாயிருக்கிறார். ஆமே, இது என்ன என்று விசாரித்த அந்த குருடன் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம். அல்லேலூயா. 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை கேள்விப்பட்ட பொழுது அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம். ஆக இயேசுவை குறித்து சொல்லுகிறவர்களும் ஆவியால் நடத்தப்படுகிறார்கள், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறவர்களும் ஆவியால் நடத்தப்படுகிறார்கள். அங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறார். சபை என்பது ஆவியானவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் அவருக்குள்ளே நடக்கிற ஒரு கிரிகையாயிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். யாரையாவது குறித்து விசாரித்தா விசுவாசம் வருமா? இங்கே வருகிறது விசுவாசம். அல்லேலூயா. இந்த குருடன் ஆமென், இந்த கண்ணன் தெரியாதவன் ஆமென், இது என்ன என்று விசாரித்தார். பைபிள் என்பது ஒரே ஒரு வார்த்தை தான். அதெல்லாம் தெளிவா எழுதினா உலகமே தாங்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசாரித்தான் என்பது அப்படியா? அவர் சுகம் தருவாரா? ஆமா. ஆமே. கண்கள்ல பார்வை தருவாரா? ஆமா. அப்படின்னு நிறைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. இயேசுவை குறித்து விசாரித்தா, இது என்ன என்று விசாரித்தா. அல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது பாருங்க. ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அல்லேலூயா, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். கேள்விப்பட ஆமென், உள்ளத்திலே விசுவாசம் வரும். இயேசுவை குறித்து கேள்விப்பட இயேசுவை குறித்து நீ கேள்விப்படாமல் போக போக உனக்குள்ளே விசுவாசம் குறையும். அல்லேலூயா. அதனாலதான் நாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இயேசுவை கேட்க, அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய சத்தியத்தை கேட்க. அதை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. உலகத்துல விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் அது உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. ஆமே. கேள்விப்பட அதனாலதான் பைபிள் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தியானிக்க வேண்டும். இயேசுவினுடைய வாழ்க்கையை தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் 5ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா 28 வாசிப்போம். 5:28. ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டான். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. பாருங்கள், பின்னாக நடந்து வந்து இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டால் அவருடைய இரத்த போக்கு பல வருஷமா இருந்த அந்த வியாதி அவளுக்கு உடனே சுகமானது. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஸ்தோத்திரம் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவளுக்கு அந்த வியாதி சுகமானது. ஆகவே கேள்விப்படும் பொழுது அவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:17 வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் பாருங்கள், ரோமர் 10 ஸ்தோத்திர 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேட்கிறதுனாலே விசுவாசம் வருமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது எவ்வளவு பெரிய அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க, இயேசுவை குறித்து கேட்க கேட்க நமக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகிறது. எந்த ஒரு மனிதன் கேட்கிறதை அடைத்துக் கொள்ளுகிறானோ, கேட்கிறதை குறைக்கிறானோ, அவனுக்குள்ளே ஒரு கெட்ட குணங்கள் வரும், அவனுக்குள்ளே பிசாசு கிரியை செய்வார். ஆகவே விசுவாசம் கேள்வியினாலே வரும். காது வழியை கேட்கிறதுனால் இருதயத்தில் விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு உயிர் உள்ள ஒரு தெய்வமாய் இருக்கிறார் இயேசு. அவரை பற்றி நீ கேட்க கேட்க உன் இருதயத்தில் ஒரு விசுவாசம் உண்டாகி கொண்டே இருக்கும். அது உன்னை வாழ வைக்கும், அது உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. அது உன்னை ஸ்தோத்திரம் ஆமென் யாரும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே உன் வாழ்க்கையை நிச்சயமாய் கொண்டு போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆமென் இயேசு ஒரு உயிர் உள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம நாட்டில் இருக்கிற பிரதமர் ஹல்லேலூயா இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக என்னென்னமோ பேசுகிறார். அவர் கட்சி தலைவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரா கிறிஸ்தவர்களை குறித்து அவர் பேச மாட்டார். கிறிஸ்தவர்களுடைய பேங்க்ல உலக வங்கியில 150 ஸ்தோத்திர லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆனா மறைமுகமா ஆமென் மனிதர்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக ஆமென் சபைகளை பாஸ்டர்ஸ்கள் அடிக்கிறாங்க, சபைகளை ஆமென் நொறுக்குகிறாங்க வட மாநிலங்களிலே. அல்லேலூயா. ஏன் அப்படி செய்கிறார்கள்? இப்ப பிரசங்கிக்கும் பொழுதே கடவுளுடைய ஆவியானவர் சில பேரை ரட்சிப்பார். அல்லேலூயா. கடவுள் அவர்களை தூக்கி எடுப்பார். அநேகரை பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பார். அநேகரை ஸ்தோத்திர கட்டுகளிலிருந்து தூக்கி எடுப்பார். இயேசுவை பிரசங்கிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. வட மாநிலங்களிலே ஸ்தோத்திரம் பழைய சீலையினால் டெண்டு மாதிரி அடிச்சு ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்கிறார். அல்லேலூயா. கேட்க கேட்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹிந்தி மக்கள் ஸ்தோத்திரம் அந்த பழைய சீலையில இருக்கிற சபைக்குள்ள இருந்து கையை தட்டி பாட்டு படிச்சு ஆராதிக்கிறாங்க. அங்கே ஒரு ஹிந்தி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்றதை கேட்க கேட்க அவனுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகிறது, அவனுக்குள்ளே விசுவாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசுவை குறித்து சில பேர் சொன்னார்கள். அந்த குருடனுக்கு இது என்ன என்று விசாரித்த பொழுது அவனுக்கும் இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் 5:28 வாசிப்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ஸ்திரீ உடனே சுகமாக்கப்பட்டார். பாருங்க, கடவுளுடைய காரியத்தை இந்த ஸ்திரீ ரகசியமாய் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால், ஏனென்றால் அது வெளியே சொல்ல முடியாத ஒரு வியாதி.
அநேக ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்திருக்கிறார்கள். அநேக ஆண்கள் இயேசுவோடு கூட ஆயிரமான மக்கள் நிற்கிறார்கள். ஆகவே அவளுடைய நோய், அவளுடைய வியாதி வெளியே சொல்ல முடியாத ஒரு வியாதி. ஆகவே தன் காரியம் யாருக்கு தெரியாம இருக்கட்டும் என்று நினைத்தால், ஆனால் இயேசு ஆமென் திரும்பி மக்களை எல்லாம் பார்க்கிறார். இன்னும் யாரோ ஒருவர் தொட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு சீசன் சொல்லுகிறார், ஐயரே, எல்லாரும் உம்மை நெருக்கி கொண்டிருக்கும் போது எல்லாரும் உம்மை தொட்டுக்கிட்டு நெருக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனா என்னை தொட்டது யார் என்று எப்படி சொல்லுகிறீர்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் இயேசுவை தொட்டவர்களும் உண்டு, விசுவாசத்தோடு தொட்ட இந்த ஸ்திரீயும் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லாமல் நடந்து வருகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, விசுவாசத்தோடையே நடந்து வருகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. எது அற்புதத்தை கொண்டு வரும், எது அவருக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட செய்யும்? ஆமென். விசுவாசத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிப்பீங்க? அல்லேலூயா. பாருங்கள், எத்தனையோ பேர் இயேசுவை நெருக்கி ஆமென் கை கால்கள்ட்ட அமுக்கி நடந்து வர்றாங்க. ஆனா இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு சரீரத்தை தொடல, வஸ்திரத்தை தான் தொட்டா. ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கடவுள் காரியங்களை ரகசியமா வைக்கணும்னு விரும்பாத, கடவுள் காரியங்களை ஆண்டவர் ஆமென் ரகசியமா வைக்கணும் விரும்பி இருந்தா ஆண்டவரும் அமைதியா இருந்திருப்பா. இல்ல, யாரோ என்னை ஒருவர் தொட்டாங்க, உடனே அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று ஆண்டவர் பாதத்தில் விழுந்து உண்மையை எல்லாம் அவள் சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் காரியம் ரகசிய வேண்டாம், ஆண்டவர் காரியம் வெளிப்படையா இருக்கட்டு. அல்லேலூயா. கடவுள் காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கடவுளுடைய ஊழியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சபையினுடைய ஊழியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல ரகசியம் வேண்டாம், அதுல எல்லாமே திறந்த புஸ்தகம் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. சில பேருடைய வாழ்க்கை ஆமென் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாததுக்கு ஒரு காரணம் ரகசியம். அல்லேலூயா. ரகசியம். ஆமென். ஸ்தோத்திரா. திறந்த வெளி புஸ்தகம். என்னுடைய இருதயம் ஆமென் கடவுள் அழகா படிக்கலாம். ஆமென். மறைவு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய காரியம் ரகசியம் வேண்டாம், எல்லாமே கள்ளம் கபடம் இல்லாமல் திறந்த வெளி புஸ்தகமாய் உன்னுடைய இருதயம் இருக்கட்டும். மறைவு வேண்டாம், ஒளிச்சு வைக்கிறது வேண்டாம், ஆதாமை போல மூடிக்கொள்ளுகிறது வேண்டாம். அல்லேலூயா. அவள் ஆண்டவர் பாதத்திலே வந்து விழுந்து உண்மையை எல்லாம் சொன்னார். அல்லேலூயா. ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பாதத்திலே விழுந்து உண்மையை எல்லாம் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளையே, ஆமென் ஊழிய காரியங்களை ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சபை காரியங்களை ஜாக்கிரதையா இருக்கணும். சபை காரியத்துல விளையாடக்கூடாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சபை காரியங்கள்ல விளையாடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு மகிமையான காரியத்துல நீங்க இறங்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்ல, உங்க வாழ்க்கையில உண்மை இல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையில மைக்க கையில எடுக்க கூடாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உண்மை இல்ல, ஆண்டவருக்கு பிரியமான வாழல, ஆமே வீடு சந்திக்க போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சபை காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். நீங்க அதிகமாய் பெற்றிருந்தா தான் இந்த மகிமையான காரியத்துல வரணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை காணிக்கை காரியத்துல ஆமென் நம்முடைய வாயை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நுழைய கூடாது. அது தேவ மனிதன், ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார். அதுல என் மனைவி கூட வர முடியாது. நான் தான் அழைப்பு எனக்கு தான், என் மனைவி எனக்கு உதவியாத்தான் வருகிறா. அது தேவனுடைய மனிதன், ஒரு மனிதனை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அது அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. அதை குறித்து நீ பேச
பேசினாவே உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சபை காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய அவை ஸ்தானத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவருக்கு அடிமையாக, அவருக்கு கீழ்ப்படிந்தவராக கடைசி வரை அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். சபை மக்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு கடைசி வரை கீழ்ப்படிந்து அவருக்கு உதவியாக, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசி வரை ஒரு ஊழியக்காரனுக்கு உதவியாய் இருக்கிறதா கர்த்தர் கொடுத்த ஒரு வேலை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிமையானதுக்குள்ள ஆமென் உன் கையை விடாத. வேதம் சொல்லுகிறது, எனக்கு மிஞ்சின கர்மங்களில் நான் தலையிடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு மிஞ்சின காரியத்துல நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. சபை என்பது பாஸ்டர்னா வாய்க்கு வந்த மாதிரி நீ மாத்திர எதையாவது பேசிக்கிட்டே இருந்தீனா உனக்கு ஏதோ ஒரு மனநல கோளாறு இருக்கிறது அர்த்தம். ஆக தேவ பிள்ளையே, நீ யோசிக்கணும், இது என்னுடைய காரியம் அல்ல, இதுக்குள்ள நான் போக கூடாது. ஏனென்றால் இது ஆமென் மகிமையானது. ஹல்லேலூயா. வெளிப்பிரகாத்துல நிக்கிறவன் சாக மாட்டான். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவன் சாக மாட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்தா செத்து போயிருவ. ஹல்லேலூயா. ஆசாரியன் கூட பரிசுத்தம் இல்லாம வந்தா செத்துருவா. அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. அந்த மகிமையானதுக்குள்ள கையை நீட்டாத, உன் வாயை உள்ள அதுக்குள்ள விடாத. உனக்கு கொடுக்கப்பட்ட அவன் எந்த இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்திலேயே நின்றிருக்க. பாருங்க, இந்த 12 வருட பெரும்பாலும் ஸ்திரீ இன்னொட்டு காரியம் மறைமுகமா இருக்கட்டு, யாருக்கு தெரியக்கூடாது. அவள் யாதி வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் வெளியே வா, உன் காரியத்தை வெளியே கொண்டு வா, வெளியே சொல்லு. ஆண்டவர் காரியம் மறைவு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. வெளிப்படையா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனு கடவுளுடைய ஊழியத்தை ரகசியமா மறைமுகமா சில தவறுகள் செய்துட்டு காமி ஸ்தோத்திரம் அதை மறைச்சு அப்படி இருந்தா அது அவனுக்கும் நல்லதல்ல. ஹல்லேலூயா. அதே மாதிரி எல்லா விசுவாசிகளும் கடவுளுடைய ஊழியத்துல சபையில எல்லாம் வெளிப்படையா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ரொம்ப ஜாக்கிரதையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் கடவுள் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கடவுள் நம்மளோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக நான் சொல்லுகிறது, நிறைய காரியங்கள் என்னுடைய சிந்தனையில வருது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளையே, மிஞ்சின காரியத்தில் நீ தலையிடாத. ஆமென். கணவனுக்கு நல்ல மனைவியாயிரு, பிள்ளைகளுக்கு நல்ல தாயாயிரு. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஏதாவது உன்னால முடிஞ்ச உதவியை செய். ஆனா பாஸ்டர் ஸ்தானத்தில் இருக்கிற பாஸ்டர் மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எடுக்காத. ஹல்லேலூயா. அதுக்குள்ள நீ போகாத. ஆமென். அதுக்குள்ள போனா உனக்கு நல்லது கிடையாது. அது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு உரியது. ஹல்லேலூயா. அது அழைக்கப்பட்டவர்களுக்கு உரியது. ஆமென். குடும்பத்தில் நல்ல புருஷனுக்கு மனைவியா, பிள்ளைகளுக்கு நல்ல தாயா இருந்து சபையில ஏதாவது ஒரு முடிஞ்ச காரியத்தை உனக்கு செய்துட்டு அதோடு நின்றிருக்க. கட்டுப்பாடு இல்லாத, பிரேக் இல்லாத ஒரு வண்டியா போகாத. ஹல்லேலூயா. எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. இது கடவுளுடைய ஊழியம். ஹல்லேலூயா. எல்லாராலும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. அது அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கிருபையை பெற்ற பிள்ளைகள் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார், அதிலே நீ உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதிலே இருந்து உண்மையா இருந்து நீ பெருகணும். ஆக இந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியம் ரகசியமா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வெளிப்படையா வந்து சொல்லு.
அதெல்லாம் உண்மையில்லாமல் ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து சொன்னால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆமென். அந்த ஸ்திரீ ஆமென் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் அற்புதமாய் சுகமானாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், அங்கே இருந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. இயேசு உன்னை தேடித்தான் வர்றாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு உன்னை பார்க்கத்தான் வர்றாரு யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறது, உன் ரட்சிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற மனிதர்கள் உனக்கு வருவார்கள். அவே உன்னை என்கரேஜ் பண்ணி உன்னை தூக்கி விடுவதற்கு யாரும் வரமாட்டாங்க. தேவ பிள்ளையே, இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு கண்ணும் தெரியாது, காது மட்டும் தான் கேட்கும். ஹல்லேலூயா. இயேசு உன்னை தேடிதான் வர்றாரு, கவலைப்படாதப்பா அப்படிங்கிற மனிதர்கள் தான் சபையில தேவை. ஹல்லேலூயா. கவலைப்படாத, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உன்னோடு கூட அவர் இருப்பார், உன்னை தேடித்தான் இயேசு வருகிறார் என்று நாம பேசணும். ஹல்லேலூயா. இயேசு போய்கிட்டு இருக்காரு. எங்க போயிட்டாரு? உச்சபடி பக்கத்துல போய்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. இயேசு போய்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. இயேசு போய்கிட்டே இருந்தாரு. இயேசு அங்க நிக்கிறாரு. ஆமென். அவனை அழைத்து வான்னு சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான், இயேசு போய்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. மனிதர்கள் எப்போதுமே மனிதர்கள் உன் வாழ்க்கையை கவத்தத்தான் செய்வாங்க. ஹல்லேலூயா. மனிதர்கள் எப்போதுமே உன் வாழ்க்கையை தூக்கி விட மாட்டாங்க. மனிதர்கள் உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நீ நடப்பதற்குண்டான ஆலோசனையை சொல்ல மாட்டாங்க. ஆகவே இந்த மனிதனுக்கு ஒன்று தேவை, ஒரே ஒரு ஆள்தான் தேவை. யார் அவர்? இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் ஸ்தோத்திரா கூப்பிட்டா என்ற ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரா, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டான். இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள்ல அவர் சொல்லப்படுகிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டான். கூக்குரல் அப்படின்னு சொல்றது கூப்பிட்டான் என்று சொல்லுவது எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவசர எண்ண 108 108 அவசர எண்ண. ஹல்லேலூயா. அவன் இந்த கண்ணு தெரியாதவனுக்கு அவசரத்தில் நிக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒன்று தேவை, ஒரே ஒருவர் தேவை. என் வாழ்க்கையில ஒளி ஏத்த அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். அவன் தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டான். அவனுக்கு ஒரு அவசரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு அவசரம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. சுடுதண்ணியில காலில் சுடுதண்ணியை ஊத்தி நிக்கிற மாதிரி நிக்கிறியேன்னு கேட்பாங்க. அவன் ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா ஹல்லேலூயா ஒரு அவசரம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா கடை வீதிக்கு போனாரு, ஒருத்தர் சும்மா நின்று இருந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் கடத்தருவில் சும்மா நிக்கிறவனை பார்த்தேன்னா ஹல்லேலூயா அவனை ரோட்ல பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். ஆமென். ஆண்டவர் போய் கேட்காரு, என்னப்பா இங்க சும்மா நிக்கிறிய? எனக்கு யாரும் வேலை கொடுக்கல, ஆனா சாயங்காலம் ஆயிருச்சு, அதனால நான் சும்மா நின்றுக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் உனக்கு வேலை கொடுக்கல? நீ சும்மா இருக்கிற ஆளு. ஹல்லேலூயா. நீ ஒரு சொங்கி சோம்பேறி, அதனால உனக்கு எவனும் வேலை கொடுக்க மாட்டான், அதனால நீ சும்மா தான் கடத்தருவில் நிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு யாரு வேலை கொடுக்கல, நான் சும்மா நிக்கிறேன்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை கூப்பிடுறா, வா
பரவாயில்லை, என் தோட்டத்தில் வந்து வேலை பாரு. எவ்வளவு நேரம் வேலை பார்த்தானா? 1 மணி நேரம். 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கு ஸ்தோத்திரா, காலையிலிருந்து வேலை பார்க்கானே அதே சம்பளத்தை தான் கடவுள் கொடுத்தாரா? என்னென்றால் அவர் கடவுள். அல்லேலூயா. நான்லாம் என்ன கொடுத்துருப்பேன் தெரியுமா? 1 பைசா கொடுத்துருப்பேன். இது 1 மணி நேரம் தானே வேலை பார்த்த, 1 பைசா. அவன் காலையிலிருந்து வேலை பார்க்கிறான்ல, அவனுக்கு முழு சம்பளம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. என்னடா நீ சொங்கி மாதிரி கடத்தருவில் நின்று பேசிக்கிட்டே இருந்து நேரத்தை போய்கிட்ட. அல்லேலூயா. பாருங்க, இந்த குருடன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டான். அல்லேலூயா. ஒரு சத்தம் இல்லாம சைலண்டா இருந்திருந்தான்னா ஆண்டவர் அப்படி போயிருப்பார், அவனுக்கு ஒன்றும் அவசர தேவையில்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு நீதிபதி அவன் இந்த டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால அவன் தீர்ப்பு கூறும்போது கெஜ்ரிவால் சொல்றாரு, என்னை சிறையில் போடுறதுனாலும் போடுங்க, சோத்ரா, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிறையில் இருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, அவர் ஒன்று ஆட்சேபனை தெரிவிக்கல சிறையில் கிடக்கிறதுனால, அதனால இன்னும் டேட் வர வர காவலில் வைக்கிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சிறையில் வைக்கிறது குறித்து எனக்கு கவலை இல்லை, நீங்க வச்சா பரவாயில்லைன்னு சொல்றார். அதனால அவர் சிறையில் இருக்கிறது ஆட்சேபனை தெரிவிக்கல, அதனால இந்த டேட் வர அவர் சிறையில் இருக்கட்டும். நீதிபதி தீர்ப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. பாருங்கள், இந்த மனுஷன் இந்த குருட கத்தாம ஆமென் அமைதியா இருந்தானா அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கணும்னு சொல்லி போயிருப்பார். ஆனா அவனோ கூக்குரலிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்துகிறான். அல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆமென் நாம அப்படிதான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா அப்படியே தூங்கிட்டே இருந்துடக்கூடாது. அப்பாவுடைய சமூகத்துல கத்தி ஜெபம் பண்ணணும். அவர்கிட்ட நாமே விடாப்புடிய அவரை நோக்கி கத்தி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூக்குரலிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அவன் கூப்பிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோவான் 12ஆம் அதிகாரம் 35, 36 வாசிப்போம். யோவான் 12, 35, 36. பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், ஒளி உங்களோடு இருக்கையில். அல்லேலூயா. ஆமென். ஒளி கொஞ்ச காலம் உங்களிடத்துல இருக்கும். அப்படின்னா இயேசு 3.5 வருஷம் தான் இந்த உலகத்துல ஊழியம் செய்தார். அதனால இயேசு சொல்லுகிறார், கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்திலே இருக்கும். அவனுக்கு தெரிய அந்த குருடனுக்கு இயேசு இருக்கும் போதே இந்த ஆசீர்வாதத்தை நான் பெறணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி நீங்கள் ஒளியின் இடத்திலே விசுவாசமாயிருங்கள். ஒரு காலம், இன்னும் கொஞ்ச காலம் வரப்போகிறது. உணவு பஞ்சம் அல்ல, அவை தண்ணி பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்க கூடாத ஒரு பஞ்சம் வருகிறது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிருபையின் காலம் இன்னும் கொஞ்ச காலத்தில் முடிய போகிறது. வசனம் நிறுத்தப்பட போகிறது, ரட்சிப்பு நிறுத்தப்பட போகிறது. அதற்கு முன்னதாக நீ ஒளியின் பிள்ளைகளாய் மாறும்படி இந்த ஒளியாகிய இயேசுவிடத்திலே நீ விசுவாசம் வையே. அல்லேலூயா. அவரை நம்பு, அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அல்லேலூயா. இந்த இறங்கும் சொல்ற ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அது இல்ல, அனுக்கிரக காலத்திலே ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு அனுக்கிரக காலம் என்று இருக்கிறது, இரட்சணிய நாள் என்று இருக்கிறது. அதிலே அவன் நான் உனக்கு செவி கொடுத்து இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். 6 தண்ணி
தாண்டி போயிட்டு அழுதாலும் திரும்பி வராது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆக உனக்குன்னு ஒரு இரட்சணிய நாள், உனக்குன்னு ஒரு கர்த்தர் ஒரு அனுக்கிற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துல நீ தூங்கிட்டு இன்னொரு காலத்துல நீ எழும்பி அழுதாலும் அது உனக்கு வராது. அல்லேலூயா. இந்த ஏசா என்கிற ஒரு யாக்கோபுடைய அண்ணன், ஆமென், அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணி தம்பிட்ட ஒரு கூழுக்கு, ஒரு டம்ளர் கூழுக்கு வித்துட்டு திரும்ப ஆசீர்வாதத்துக்காக அழுதானாம். ஆனா அவனுக்கு வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஏசா என்கிற யாக்கோபுடைய அண்ணன் ஏசா, அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணி ஒரு கூழுக்காக தம்பிட்ட வித்து பின்னாடி திரும்ப ஆசீர்வாதத்துக்காக ஏசா அழுதானாம். திரும்ப அவனுக்கு வரவில்லை. உன்னுடைய காலத்தை நீ அறியாம இருந்துட்ட. உனக்கு ஆண்டவர் வைத்திருந்த அனுக்கிரக காலம், இரட்சணிய நாள், உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நாள், ஒரு சந்ததிகள் ஆசீர்வதிக்கிற காலத்தை நீ அறியாம இருந்துட்ட. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும், ஆனால் அவைகள் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் அழுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த குருடனுக்கு தெரியும், இந்த நாள் தான் எனக்கு ஒரு அனுக்கிரக காலம், இந்த நேரம் தான் எனக்கு கண்களிலே பார்வை கிடைக்கிற ஒரு நாள். அதனாலே அவன் கூக்குரல் இடுகிறான். அல்லேலூயா. எல்லா காலமும் உனக்கு அனுகிரகமா இருக்காது. எல்லா காலமும் உனக்கு எல்லாமே சாதகமா இருக்காது. உனக்கு எது சாதகமா இருக்கிறதோ அந்த நாள்ல நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு இறங்கும் என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், ஒரு 2 வாரத்துக்கு முன்ன, நான் உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் மகனே. அதுக்கு விட என்ன சொல்றாரு தெரியுமா? என் கையை நான் பரலோகத்தை ஒரு தடவை நான் பார்த்தேன். பரலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் அவன் லட்சமா வரிசையில் நின்று தன்னுடைய கையை தலைக்கு மேல அவன் வைத்து இப்படி வைத்து, தேவனே உங்க கிருபையினாலே பூமியின் மனுமக்கெல்லாம் ஜீவிக்கிறாங்கன்னு சொல்லுகிற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அவங்க சொல்லி முடிய ஒரு வானத்துக்குள்ள இருந்து ஒரு ஒளி வந்து, ஆமா என்னுடைய இரக்கத்தினாலதான் மனிதர்கள் வாழுகிறார்கள் என்கிற ஒரு சத்தம். அந்த காட்சி தான் இந்த இங்க போட்டிருக்கிற பாருங்க. ஒரு வானத்திலிருந்து ஒரு ஒளி, அதுக்குள்ள இருந்து ஒரு சத்தம், அதுல இருந்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். அதிகாலையில நான் 3:30 மணிக்கு எந்திப்பேன், இல்லைன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு எத்தனையோ தடவை நான் கையை தலைக்கு மேல வச்சு உங்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, மகனே நான் உன்னை அதிகமா ஆசீர்வதிப்பேன். ஏன் தெரியுமா? உன் கையை தலைக்கு மேல வச்சு எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற தெரியுமா? என் கிருபைக்காக நீ கத்தி காலையில ஜெபம் பண்ற தெரியுமா? அதனாலே உனக்கு நிறைய கிருபைகளை, என்னுடைய இரக்கத்தை நான் உனக்கு தருவேன். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா உங்க வாழ்க்கை பரிசுத்தமா வாழ்ந்து எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுங்க. அல்லேலூயா. கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு வசனம் தெரியுமா? எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிறது. அல்லேலூயா. பரிசேயனுடைய ஜெபம் அல்ல, பெருமையா பேசுகிற ஒரு ஜெபம் அல்ல, பெருமையா ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அல்ல. அந்த ஆயக்காரன் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே, அதைத்தான் ஆண்டவர் மேன்மையாக எண்ணுகிறார். அவர் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனுஷன் கர்த்தர் எதிர்பார்க்கிறது பெருமையான ஜெபம் அல்ல, எனக்கு இறங்குங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்க போறீங்க? கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இறங்குங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டா. ஆமென். கடவுளுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம். ஆமென். ரொம்ப நீட்டான ஜெபம் அல்ல, பெருமையான ஜெபம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு மேட்டிமையான ஜெபம் அல்ல. ஆமென். அதெல்லாம் ஒண்ணுமே ஆசீர்வாதத்தை பெறாது. கடவுளுக்கு முன்னாடி அந்த ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் பணிந்து எனக்கு இறங்குமப்பா என்று கூப்பிடணும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். 38.
பாருங்கள், இங்கே முன் நடப்பவர்கள் அப்படின்னா அவன் அந்த கூட்டத்துக்கு முன்னே நடக்கிறவங்க அவனை பார்த்து சொல்றாங்க, ஏ நீ பேசாமல் இரு. இன்னொரு மொழிபெயர்ப்புல நீ அமைதியாய் மன அமைதியாய் இருன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. மன அமைதியா இருன்னு சொன்னாங்களா. கத்தாத, கூக்குரலிடாத, மன அமைதியா இரு. ஐயா எனக்கு கண்ணு தெரியாது, எப்படி ஐயா மன அமைதியா இருக்க சொல்றீங்க அப்படின்னு அவனுக்குள்ள என்ன வந்திருக்கும். அல்லேலூயா. நீ அமைதியா இருப்பா, என்னால் அமைதியா இருக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு நிறைய குறை இருக்கிறது, எனக்கு நிறைய தேவை இருக்கிறது, எனக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆசீர்வாத குறைவு இருக்கிறது, எனக்கு நிறைய ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய வேணும், அதனால நாம் அமைதியா இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அதட்டுறதுக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆறுதல் சொல்லுவதற்கு யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதட்டுறதுக்கு ஆட்கள் இருக்குது. அல்லேலூயா. சபை மக்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது, அதட்டக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரா. ஆமென். அதட்டுனா நரகந்தா. யாரையும் சபை மக்கள் யாரையும் அதட்டக்கூடாது. ஆமென். அன்பு செலுத்தணும், அரவணைக்கணும். அவர்கள் அதட்டினார்கள். அமைதியாயிரு. அல்லேலூயா. பேசாமல் இரு. வேதம் சொல்லுகிறது, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான், கூக்குரலிட்டான், மிகவும் அதிகமாய் கத்தினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ அமைதியா இருந்துட்டா உனக்கு திருப்தியா இருக்குன்னு ஆண்டவர் நினைச்சிருவாரு. நீ தேவையோடு இருக்கிறத எப்படி ஆமே சொல்றது, மிகவும் அதிகமாய் கூப்பிட்டா. அல்லேலூயா. குழந்தை ஆமென் தொட்டில கிடக்கும் போது லேச அழுக சத்தம் கேட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டான்னா அப்படி தாய் கிச்சன்ல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. லேச சத்தம் கேட்டுச்சு, தூங்கிட்டா. அல்லேலூயா. ஸ்தோத்திர. இவன் நினைப்பா, படுத்துக்கிட்டே நினைப்பா, லேச சத்தம் போட கூட வரமானுக்காலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆக நம்ம பாணியில என்ன செய்வான், நம்ம பாணியில ஒரு சவுண்ட் விடுவோம், கத்துனா பத்தறிக்கிட்டு ஓடி வருவா பாருங்க. அல்லேலூயா. தொட்டில வந்து யான்னு அவன் முழிச்சு பாப்பா பாருங்க. இந்த மாதிரி கத்துறதுக்கு தான் நீ பயப்படுற, சரி நான் உன்னைய பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆகவே இந்த மனுஷன் மிகவும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் ஆமென் 22 இருந்து 29 வரை வாசிப்போம். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது உன்னுடைய அண்ணன் ஏசா 400 பேரோட உன்னை கொல்ல வருகிறான் என்கிற ஒரு தவறான செய்தி யாக்கோபுக்கு வருகிறது. லாபானுடைய குடும்பத்திலிருந்து வரும்போது ஸ்தோத்திரா எல்லாரையும் ஆற்ற கடக்க பண்ணிட்டு யாக்கோபு அவன் பிந்தி ஒரு மனிதனா தரித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ராத்திரியிலே எழுந்திருந்து, வசனத்தில் வாசிக்கிறோம், ராத்திரியில் எழுந்திருந்து ஆமென் ஆயத்தம் செய்து யாக்கோபு எல்லாரையும் அனுப்பிட்டு பிந்தி தனித்து இருந்தா. அவனுக்கு செய்தி வந்தது, உங்க அண்ணன் 400 பேரோடு உன்னை கொல்ல வருகிறார். அவன் அதிகாலமே இருட்டோடே எழுந்துறா, எல்லாரையும் எழுப்பினா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அவன் சில பேர் விடிய வர தூங்குவான். அவன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ராத்திரியிலே எழுந்திருந்து உன்னை கொல்ல வர்ற அண்ணன் அவன் எப்படி நீ காலையில வர தூங்குற, ராத்திரியிலே அவன் எழுந்திருந்து எல்லாரையும் அவன் ஸ்தோத்திரம் ஆற்ற கடக்க பண்ணிட்டு
அவன் ஒருவன் மாத்திரம் பிந்தி தனித்திருந்தா. பயமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல தேவனை நோக்கி செபிக்க ராத்திரியில எழுந்திருந்து எல்லாரையும் அனுப்பிட்டு ஒரு மனுஷன் ஆத்தங்கரையில உட்கார்ந்து, எனக்கு ஒருவர் இருக்கிறா, ஆபத்து காலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பே. அல்லேலூயா. துன்பமான பாதையில போகும்போது நீ நிச்சயமா ஜெபம் பண்ணணும். கஷ்டமான பாதையில போகும்போது நீ நிச்சயமா அவரோடு சந்திக்க, அவரோடு உறவாட நீ நேரம் செலவு பண்ணணும். அல்லேலூயா. ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்று ஆமென் ஸ்தோத்திர வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அல்லேலூயா. தேவனோடு ஜெபிக்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோடு உறவு இருக்கோ இல்லையோ, உனக்கு தேவனோடு உறவு கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய உறவு தான் உன் வாழ்க்கையில உனக்கு உதவி செய்யும், உன்னை தூக்கி எடுக்கும். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன், அப்படின்னா ஒரு தேவ தூதன், அல்லேலூயா, பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, அப்படின்னா தேவ தூதன் அவனோடு விளையாடுகிறார். அல்லேலூயா. யாக்கோபோடு விளையாடுகிறார், அவனோடு போராடி ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், அவனோடு கூட போராடினான். அப்போ போராடும் பொழுது அவனுக்கு காலில் சுளுக்கு விழுந்துருச்சு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ரெண்டு தேவ தூதன் இவனும் ஆமென் ஸ்தோத்திரம் கட்டி புரண்டு சண்டை போடுறது மாதிரி விளையாடுகிறான். அல்லேலூயா. அப்ப அந்த தூதனை பார்த்து சொல்லுகிறான், யாக்கோபு ஆமென் ஸ்தோத்திரம், அவன் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். அல்லேலூயா. ஒரு அவசர நிலைமையில நான் இருக்கிறேன். எங்க அண்ணன் எனக்கு எதிராக வருகிறா, என்னை கொல்ல வருகிறா, என் மனைவி பிள்ளைகளை கொல்ல வருகிறா, ஆகவே என்னை ஆசீர்வதியே. ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்கிறான். அவன் யாக்கோபு என்று சொல்லுகிறான். யாக்கோபு என்றால் ஏமாத்துக்காரன் என்று அர்த்தம். அல்லேலூயா. கடவுள் என்பவர் உன் பேர்ல கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. உன் பேர் என்ன என்று கேட்டார். அவன் யாக்கோபு என்றார். அந்த பேர்ல கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது, அல்லேலூயா, உங்க தாத்தா அல்லேலூயா ரட்சிக்கப்படாமல் செத்து நரகத்துக்குள்ள போயிருப்பாரு, உங்க தாத்தா பேர்ல கொஞ்சம் பாதி எடுத்து, உங்க அம்மாச்சி பேர்ல கொஞ்சம் நரகத்துல கிடப்பாங்கல்ல ரட்சிக்கப்படாம, அவங்க பேர்ல பாதி எடுத்து அதை ரெண்டையும் சேர்த்து உங்க பிள்ளைகளுக்கு வச்சீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று தெரியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அப்படி என்ன செய்யக்கூடாது? செத்து போன மனிதர்களுடைய பேரை எடுத்து அவன் பிள்ளைகளுக்கு வைக்க கூடாது. அல்லேலூயா. ஆமே ரட்சிக்கப்பட்டு நீதிமானா, ஆமே ஆண்டவரோடு நடந்த, ஆமே ஆசீர்வாதமா வாழ்ந்த கர்த்தருடைய அந்த வசனத்திலிருந்து வார்த்தைகளை எடுத்து பேர் வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பைபிள்ல இருக்கிற வசனங்களை எடுத்து அதுல ஒரு பேரை செலக்ட் பண்ணி உங்க பிள்ளைகளுக்கு வைக்கும் பொழுது அது ஆசீர்வாதமா மாறும். ஆகவே அந்த யாக்கோபு என்றால் ஏமாத்துக்காரன் என்று அர்த்தம். அந்த பேரை கடவுள் மாத்தி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். ஏமாத்துக்காரன் என்று யாக்கோபை கடவுள் மாத்துகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்ற பெயரை வைக்கிறார் கடவுள். பாருங்க, ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்தான்னா அவன் பேர்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறான். அல்லேலூயா. எனக்கு எங்க அம்மா எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? ஒரு கத்தோலிக்க ஃபாதர்கிட்ட கூட்டிட்டு போய் என் குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொன்னாங்களாம். ஆமென். அந்த ஃபாதர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஊர் பேர் டல்லாஸ் சிட்டி. ஆமென். என்னுடைய பேர் எங்கிருந்து எடுத்தாரு அந்த கத்தோலிக்க ஃபாதரு? டல்லாஸ் சிட்டிங்கிறது ஒரு அமெரிக்காவில் ஒரு ஊர் பேர். அந்த பேரை எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆனாலும் அந்த பேர்ல ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, நான் தேவனோடு ஜெபிக்கிறவனா இருக்கிறதுனால என் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அந்த காலத்து பொம்பளை எல்லாம் ஒரே அந்தோனியார், அருளாந்தர், ராயப்பர். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஒரு ரட்சிப்புமே யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் ஆமென் தெய்வம் என்று சொல்லுகிறவர்களுடைய பேர் இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் வச்சுட்டாங்க.
அல்லேலூயா. யாருக்கும் ரட்சிப்புடைய அனுபவம் அந்த காலத்துல யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஒரு சகோதரி அவங்க பேர் என்ன கேட்டேன், அந்தோணி அம்மான்னு சொன்னாங்க. பேர் என்ன? அந்தோணி அம்மா. அல்லேலூயா. அந்தோணியார சேர்க்காம போனா கடல்ல புயல அந்தோணியார் இணைஞ்சிருவாரு, கடல்ல புயல் அனுப்பிடுவார். அல்லேலூயா. அதனால அந்த அந்தோணி சேர்த்து தான் எல்லாரும் பேர். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. யாரை வச்சாலும் சில குடும்பங்களை அதை மாதிரி சேர்த்து வைப்பாங்க. அல்லேலூயா. சில குடும்பங்களை இந்த ராயப்பர் பேரை சேர்த்து வைப்பாங்க. அல்லேலூயா. இன்னும் சில இந்த அருளாந்தர் அந்த பேரை சேர்த்து வைப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் சேர்க்கலைன்னா அருளாந்தர் என்ன செஞ்சிருவாரு, அடிச்சிருவாரப்பா. ஆமென். ஆனா ஆண்டவர் யாக்கோபு என்கிற பேரை எத்தன் ஏமாத்துக்காரன் அதை மாத்தி ஸ்தோத்திரா இஸ்ரவேல் என்று பெயரை கர்த்தர் வைக்கிறார். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு, என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விட மாட்டேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அவசரம் யாக்கோபுக்கு, எங்க அண்ணன் என்னை கொல்ல வருகிறான், ஆகவே என்னை இப்பொழுது நீர் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அந்த அவசரத்தில் இருக்கிற அந்த யாக்கோபுக்கு கடவுள் தரிசனமாகி அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த குருடனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அவசர தேவையில ஏசப்பாவை நான் விட்டுட்டேன்னா என் கண்கள்ல பார்வை கிடைக்காம போயிரும். ஆகவே அவன் மிகவும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8. பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே இந்த வசனத்தை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணினவர் இப்போ பர்த்திமேயு குருடன் சோதர இந்த குருடன் கத்துகிறான். ஆமென். தாவீதின் குமாரனே எனக்கு பார்வைதாரும் என்று கூப்பிடுகிறான். ஆனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்கள், இந்த இடத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க வீட்டுல போய் தியானிங்க. ஜெபம் பண்ணும் போது சோர்ந்து போகாம ஜெபிக்கணுமா. ஒரு பட்டணத்துல ஒரு மனுஷன் இருந்தான், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அல்லேலூயா. இந்த மாதிரி மனுஷன்ட போய் ஒரு பெண்ணு போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று ஓயாம போய் சொல்லிட்டே இருந்தாலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபம் என்பது கொஞ்ச காலம் ஜெபிச்சுட்டு விடுறது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரொம்ப காலமா அவனுக்கு மனதே கிடையாது. ஏன்? அவன் ஒரு இரக்கம் இல்லாதவன், அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். எவன் தேவனுக்கு பயப்படலையோ அவன் மனுஷனை மதிக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருவன் தேவனுக்கு பயந்தா கண்டிப்பா மனுஷனை மதிப்பான். அல்லேலூயா. மனுஷன் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. யாரெல்லாம் மனுஷனை மதிக்கிறாங்களோ அவங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருப்பார்கள். தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதிக்காதவன். அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப நாள் மனசே கிடையாது. ஏன்? அவன் இரக்கம் இல்லாதவன், நீதி இல்லாதவன்.
அவனுக்கு ரொம்ப நாள மனசு இல்ல. ஆனா ஒன்று யோசித்தான், நான் தேவனை பயப்படாமலும் மனுஷரை மதிக்காமலும் இருந்தாலும் இந்த ஸ்திரீ என்னை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுகிறாள், இவளுக்கு நான் எழுந்து நியாயம் செய்வேன். ஸ்தோத்திரா என்ற மனசுல சொல்லி கொண்டானா. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஜெபம் என்பது ஒரு காலம் ஜெபிச்சுட்டு உர்றதல்ல. இந்த நியாயாதிபதி, அநீதி உள்ள இந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. விடாம ஜெபிக்கணும். உன் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். கணவனுக்காக விடாம ஜெபிக்கணும். எந்த விண்ணப்பத்தையும் இடையில நிறுத்திராத. ஹல்லேலூயா, சோர்ந்து போகாமல், விட்டு விடாமல் தொடர்ந்து நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொன்னது போல ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு எப்படி செய்வாராம்? கடவுள் சீக்கிரமாய் செய்வார். அல்லேலூயா, உனக்கு எழுந்து நியாயம் செய்வார். எப்படி? சீக்கிரமா உனக்கு நியாயம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த குருடன் வந்திருக்கிறார். இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். இயேசு நின்று 39வது வசனத்துல இயேசு நின்று, ஹல்லேலூயா, இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே கொண்டு வரும்படி சொன்னார். ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்முடைய தெய்வம் ஒரு நல்ல தெய்வம். கதறினா கேப்பா, கூப்பிட்டா கேப்பா. ஹல்லேலூயா, கூக்குரல் இட்டா கேப்பா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எந்த காரியத்தையும் சாதாரணமா நினைக்காத. தொடர்ந்து கூப்பிடு, தொடர்ந்து அப்பாவை நோக்கி கதறி அழுது ஜெபம். எனக்கு தெரியும், நான் ஒரு நாள் அழுதன்னா என் ஜெபத்தை உடனே கேட்பா. ஒரு நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணா அது அடுத்த நாள் நிச்சயமா அது நடக்கும். ஹல்லேலூயா, ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, அவனுக்கு கண்ணு தெரியாது, இயேசுடைய முகத்தை அவன் பார்த்ததில்லை. அவனை கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவன் கூப்பிடுறா, உண்மைதான். கத்துகிறா, உண்மைதான். கூக்குரல் எடுக்கிறா, உண்மைதான். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அல்லேலூயா, உள்ளத்துல உள்ளத நீ வெளியே சொல்லணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்திலே, சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று கடவுள் அவனை பார்த்து சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். அல்லேலூயா, இருதயத்தில் உள்ளதை நீ என்னிட சொல்ல. நீ எதுக்காக நீ ஏங்குகிற? நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். அல்லேலூயா, வாசிங்க தொடர்ந்து.
பாருங்கள், இங்கே கடவுள் அவனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த குருடனுக்கு ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த சாலமோன் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சாலமோன் கேட்டது என்னன்னு தெரியுமா? ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஞானமுள்ள ஒரு இருதயத்தை. சாலமோன் ராஜாவா இருக்கிறான். இஸ்ரவேல் மக்கள் கோடி கோடியா இருக்கிற அந்த மக்களை அவன் நல்ல வழியில நடத்த, அவன் அவர்களை நியாய விசாரிக்க, எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயம் சொன்னா யாரு பார்க்க முடியாதது. அல்லேலூயா. ஒரு 50,000 ரூபாய் தாங்க கேட்டா பார்க்க முடியும், கையில இருக்குது. இது பார்க்க முடியாதது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க முடியாததை கடவுள்கிட்ட கேட்கிறா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கண்டு நம்புவதல்ல, காணாம விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதம் கேளு, ஆனா அப்ப பார்க்க முடியாது, ஆனா இனிமே பாப்பாய். அல்லேலூயா. இப்ப பார்க்கிறத கேட்டினா நீ ஞானமுள்ள ஒரு ஆள் கிடையாது. இப்ப நான் பார்க்கணும். ஆமென். ஒரு 5 கோடி தாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அது பார்க்கிறது. ஞானமுள்ள இருதயம் சொல்றது பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பார்க்க முடியாததை கேளு, பார்க்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பார்க்கும்படி கேட்டினா அதெல்லாம் செல்வம் ரெக்கை கட்டி பறந்து போயிரும். அல்லேலூயா. பார்க்க முடியாததை கேளு, உனக்கு தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஞானத்தை கேளு, அறிவை கேளு, ஆற்றலை கேளு, விவேகத்தை கேளு, ஆவியின் அபிஷேகத்தை கேளு. இதெல்லாம் பார்க்க முடியாதது. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு முட்டாள்தனமா பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஆமென். நீ ஆண்டவற்றை ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கேளு. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நான் ஒரு நாள் கோட்டவரத்துல இருந்து பஸ்ல வந்துக்கிருந்தேன். ஒரு ஆள் நின்றுகிட்டே இருந்தாரு. பக்கத்துல ஒரு சீட்டி, அவன் ஒரு ஆள் உட்கார்றது மாதிரி ஒரு சீட்டு இருந்துச்சு. அவரு சொன்ன, ஐயா கீழே உட்காருங்க. எனக்கு தெரியாதா உட்காரதா உட்காரக்கூடாதான்னு சொல்லி. ரொம்ப நல்லது. ஸ்தோத்திரா. ஆமென். சீட்டு இருக்குது உட்காருங்கன்னு சொன்னா, எனக்கு தெரியாதா உட்காரணுமா, உட்கார்றது நீ சொல்லிதான் உட்காரணுமா சொன்ன. எத்தனை பேர் இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் குடும்பம் சுத்தமா அழிஞ்சே போகிறோம். ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கேளு. அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயம் சொல்றது பார்க்க முடியாதது, ஆனா ஐஸ்வர்யம் வரும், சம்பாத்தியம் வரும், ஆசீர்வாதம் வரும். எங்கிருந்து வரும்? ஞானமே. சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஞானமே முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. அல்லேலூயா. நீதிமொழிகள்ல நிறைய வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு சேவா ஸ்திரீ பைபிள்ல அவளை போல காணிக்க கொண்டு வந்தவங்க வேறு யாருமே கிடையாதா? சேவா ராஜஸ்திரி அவ்வளவு காணிக்கைய, கந்த வர்க்கங்களை, பொண்ணு தங்கம் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து சாலமோன்ட்ட கொடுத்துட்டு அவளோட கொஞ்சம் பேசிட்டு போறதுக்காக வந்திருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஐயா உங்களோட பேசிட்டு போகணும் சாலமோனோடு. அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தை கேளு. ஆமென். பார்க்க முடியாததை கேளு. பார்க்கிறத கடவுள்கிட்ட கேட்காத. எனக்கு என்ன தந்தீங்க? ஒரு வத்தையை தந்தீங்களா? ஒரு வள்ளத்தை தந்தீங்களா? ஒரு போட்டை கூட எனக்கு தரல. அல்லேலூயா. ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 5,000 ரூபா கூட கிடையாது. பார்க்கிறத கேட்காத, பார்க்காததை கேளு. அல்லேலூயா. அபிஷேகத்தை கேளு, ரட்சிப்பை கேளு, ஆவியின் வல்லமையை கேளு, ஞானத்தை கேளு. அல்லேலூயா. பார்க்க முடியாததை கேளு. உன் குடும்பத்துல நிறைய ஆசீர்வாதம் வரும். கண்டு விசுவாசிப்பவன் அது அல்ல நம்பிக்கை, காணாததை விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் காணாததை விசுவாசிக்கிறவனா மாறும் பொழுதுதான்
அவன் ஒரு ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா மாறுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்தை வாசிப்போம். ஞானமுள்ள இருதயத்துக்கு பின்னாடி ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். 10 வசனம். பாருங்க, இதெல்லாம் காங்கிறது, நேர பாக்குறது. கேளாத ஐஸ்வர்யம், இதெல்லாம் பாக்குறது. அல்லேலூயா, ஆமென். விண்ணப்பம் பண்ணும்போது ஞானமா பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஞானமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஆசீர்வாதங்களையே நான் உனக்கு தந்தே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரா. ஜெபம் கரெக்டா இருந்தா ஆசீர்வாதம் கரெக்டா நம்மளை வந்து சேரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். இந்த குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடையணும். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. என் கண்கள்ல வெளிச்சம் வரணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் கண்கள்ல ஒளி வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரா. ஆகவே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். 42, 43 வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது பார்க்க முடியாதது, ஆனா பார்க்கும்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறது. கண்கள்ல பார்வை வந்துருச்சு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க முடியாததை கையில வைத்து கொண்டு பார்க்கும்படி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்க முடியாததை கையில வைத்துக் கொண்டு பார்க்கும்படி ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. பார்க்கும்படி ஆசீர்வாதத்தை கேட்டினா ஸ்தோத்திரா, உனக்கு ஆசீர்வாதம் வராது. பார்க்க முடியாததை கையில வச்சுக்க. விசுவாசம், இரட்சிப்பு, அபிஷேகம், ஞானம், அறிவு, இதெல்லாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனா பார்க்கும்படி உனக்கு ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத செல்வத்தையும் நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 34 வசனத்தை வாசிப்போம். அதுல கொஞ்சம் வேற மாதிரி எழுதி இருக்கிறது. மத்தேயு 20:34. பாருங்கள், இயேசு அந்த இடத்துல மனது உருகி அவன் கண்களை தொட்டாரா. அல்லேலூயா. இந்த இடத்துல அப்படி எழுதப்படல லூக்காவுல, ஆனா மத்தேயுல எழுதப்பட்டிருக்கிறது, மனது உருகி அவர்கள் கண்களை அவர் தொட்டார். நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரா மனது உருக்கமுள்ள ஒரு தெய்வம். ஆமென். அவன் இரக்கமுள்ள ஒரு கடவுள், மன உருக்கமுள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. அவருடைய கண்களை தொட்டு பார்வை அடைவாயாக என்று சொன்னார். அவர்கள் கண்களிலே பார்வை வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரா. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை அவரிடத்திலிருந்து பெற வேண்டும் என்றார். அல்லேலூயா. ஒரு விடாப்பிடியான ஒரு கூக்குரல் அவை இன்னும் அதிகமாக கூப்பிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. நான் வாலிபத்தில் ரட்சிக்கப்பட்டேன்,
ஆனா அந்த நாட்கள்ல கத்துன கத்து, கூப்பிட்ட சத்தம், செவர் ரூம்ல இருந்து அழுதது இன்னைக்கு அவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக பட்ட பிரயாசம் எல்லாம் கடவுள் சமூகத்தில் அப்படியே செபமெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, காணாததை கையில வைத்து அதை நம்பி அதை அணைத்து கொண்டு நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது காணக்கூடிய சில ஆசீர்வாதங்களை, உன் கண்கள் பார்க்கும்படி ஆசீர்வாதங்களை உன் குடும்பத்திலே கடவுள் கட்டளையிடுவார். அல்லேலூயா. முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா.